பெரிய உறவுகளே, இதில் நான் இன்னொரு விஷயமும் கலந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் டிவியில் வர பிடிக்க எல்லாம் செய்தோடனே எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. என்னென்னா, ஒருத்தர் உந்துதலின் பெயரில் நான் பணம் கட்டுறேன் நீங்கள் போங்க, அந்த மாதிரி டிவியில் வந்து இப்படி நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றாங்களாமா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. அப்புறம் நிறைய ஆடலும் பாடலும் பண்ணுற நிகழ்ச்சிகளோடதெல்லாம் பொது சபைக்கு வர ஆரம்பிச்சது. அவங்கள பற்றியெல்லாம் ரொம்ப பெருமையாக பேச ஆரம்பித்தாங்க. என்னென்னா, ஒரு தள்ளி நின்று பார்த்த ஒரு விஷயத்த, அதாவது ஒரு கூத்து மேடை அப்படிங்கிற மாதிரி ஒரு தள்ளி ஒரு டிஸ்டன்ஸோட இதில் ஏதோ ஒரு பேரில் சொல்லி பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்த டிவி அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே, அந்த ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இன்னும் பர்ஃபெக்டாக அந்த கோரியோகிராஃபி எல்லாம் பண்ணி அவங்க நல்லா பண்ணும்போது அதெல்லாம் பார்த்துட்டு உண்மையாலுமே என்ன சொல்கிறது, பிரமிச்சு போய் அதில் ஒவ்வொருத்தராக ஆடக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே ரசிக்க ஆரம்பித்தாங்க. பின்னாடி ஆடுறவங்களாகட்டும், முன்னாடி ஆடுறவங்களாகட்டும், சைடில் ஆடுறவங்க, அதுல எல்லாம் யார் யார் ஆடினாங்கன்னு கூட பார்த்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, ஒரு வருத்தத்தக்க விஷயம் என்னென்னா, யாருமே வந்து சரி நாங்கள் குறைந்த பணமாக கொடுங்க, நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை. ஆனால் திறமையை வளர்த்துக்கிறது, வளர்ந்தா வளரட்டும், போனால் போகட்டும், வந்தால் வரட்டும், இந்த அசால்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே கைகூடி வர மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா திறமையாக வந்தவங்க ஒவ்வொருத்தரையும் போய் பாருங்கள், அவங்க எத்தனை அவமானத்துக்கு அப்புறமா வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்கன்னாலும் நாங்கள் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு விஷயத்தில் ஒரு நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறவனை எல்லாம் நான் பெரும்பாலும் நீங்கள் நம்புறதை விட, என்னப்பா இந்த மாதிரி கஷ்டம் யாருக்கு வராமல் இருக்குது, வந்திருக்கு, இவர் நானும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்குறேன், ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி எல்லாம் செய்து வெளியில் வரணும், அந்த இப்படியெல்லாம் இருக்குது பாருங்க, அந்த இப்படியெல்லாம் இருக்கிறதா சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு விஜய் டிவியில் வந்த ஒரு விஷயத்து, விஜய் டிவியில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி அதிகப்படுத்தி விஜய் டிவியோடைய மாடல் எல்லாம் மாற்றி வந்ததுக்கப்புறம் விஜய் டிவிக்கு நிறைய ரசிகர்கள் உருவானாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து சன் டிவி தான் பல நாடுகள் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விஜய் டிவி எங்கே போங்க ஒரு விஜய் டிவியில் ஒரு விஷயத்த பர்ஃபார்மன்ஸு அது இதுன்னு அவங்க டிஆர்பி ஏற்றுறாங்களோ இல்லையோ, ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் விஜய் டிவி நான் கொஞ்சம் இது பண்ணி தான் ஆகணும். விஜய் டிவியில் கால் எடுத்து வச்சா அத்தனை பேருக்கு விஜய் டிவியினுடைய நிகழ்ச்சிகள் அவங்கள உயர்த்தி தான் காமிச்சிருக்கு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சின்னதுலேருந்து உயரத்துக்கு போனவங்கள காமிச்சதுல எனக்கு எந்த இது இல்லை. ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக இமயமலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரும் நடிகர் கமலஹாசன் சார் தான் சொல்கிறேன், சரிங்களா? அப்பேற்பட்டவரை வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிற இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்தினது எனக்கு அவ்வளோவா உடன்பாடு இல்லை. அதே மாதிரி இந்தியன் பார்ட் 2 இந்த ஆகாவளித்தனமாக இருந்தது, அது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் கமலஹாசன் ஐயாவினுடைய திறமைக்கும், கமலஹாசன் ஐயாவினுடைய மாபெரும் இமயமலை போன்ற யாராலையும் மறுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சிகரம், இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தையே எடுத்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, சரிங்களா? அவர் வந்து ஒரு இதாக சொல்லணும்னு சொன்னால், ஓமனத்தை அவுத்து உதறி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு நினச்சா வித்தின் செகண்டுக்குள்ளே அந்த கேரக்டர் பண்ணி முடிச்சிருவார். நீ சொல்லி கொடுத்து நான் செய்யணுமான்னு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர்கிட்ட அந்த பிஹேவியர் காட்டியிருக்கலாம். ஆனால் சினிமாவினுடைய தன்மைகளெல்லாம் உணரும் பட்சத்துக்கு அவர் எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு ஆக்டும் போய் பாருங்க. இன்னைக்கு புரோட்டா சூரியை பற்றி நம்ம பேசுகிறோம்னு சொன்னால் அவருடைய வளர்ச்சியை நம்ம என்னமோ பக்கத்தில் போய் நின்று பார்த்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் கமலஹாசன் ஐயாவாகட்டும், ரஜினிகாந்த் சார் ஆகட்டும், இப்படி இவங்கெல்லாம் வந்ததை வந்து நம்ம சினிமாவில் தான் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு முன்னாடி வந்த படம் எது, களத்தூர் கண்டமாக வந்தது எது, இது வந்தது என்ன, அது வந்தது என்ன, அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஐயெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஏஜபிளில் தான் அவங்க கதாநாயகனாவோ ஒரு கருத்துக்குரியவர்களாவோ ஒரு படத்துக்குரியவங்களாவோ வந்தாங்க. சரி, அன்னைக்கெல்லாம் வந்து கதைக்களம் வந்து ஒரு நடிகனை உருவாக்குச்சு. நல்லா கேட்டுக்குங்க, எம்ஜிஆர் ஆகட்டும், இது அவங்க காலுகளில் போய் கேளுங்க, அவங்களுடைய பாதங்களை போய் கேளுங்க, எத்தனை அடி வாங்கியிருக்காங்க அந்த நடனங்களை கற்றுக்கிறதுக்கு. அதே மாதிரி எத்தனை இடி வாங்கிட்டு
கிடைக்கிற உணவு கூட சாப்பிட முடியாமல் எத்தனை சிரமங்களுக்கு அப்புறம் வந்திருக்காங்கன்னு போய் கேட்டிங்கன்னா தெரியும். ஏன்னா ஒரு சின்ன நிகழ்வில் நான் ஒரு இது வாசிக்கும் போது அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்ததுங்கிறது தெரியாது. ஆனால் தன்னுடைய மகனுக்கு ஒரு வருத்தம் நடந்துருச்சனோ இல்லை ஏதோ பழி வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஐயாவுடைய அம்மா தன்னுடைய காதில் போட்டிருக்கிற கம்மல் முதல் கொண்டு கழட்டி ஒரு முக்கியமான ஒரு பிரபலியமான ஒருத்தர் மேலே வீசிட்டு தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு திரும்பவும் தன்னுடைய தாய் இருந்த இடத்துக்கு போனதாக ஒரு சின்ன இது படிச்சிருக்கோம். அப்போ அந்த நிலையிலிருந்து அவங்க வந்திருக்கிறாங்க இல்லையா. அப்போ சரி இது வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு காலகட்டத்தையும் மனசுல பதிய வச்சுக்கிட்டார். எங்கே எப்படி இருக்கணும், யாரை எப்படி இயக்கணுங்கிறது. இந்த தான தர்மம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா அவர் எடுத்துக்கிட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நிகழ்வுல சொல்லும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம கலைவாணர் ஐயா வந்து எம்ஜிஆர் ஒரு செருப்பு பிஞ்சிருச்சுன்னு சொல்லி அதை கழட்டி வச்சுட்டு போனாராம். அந்த செருப்பை இவர் எடுத்து தச்சு எடுத்துக்கிட்டு தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டாருனோ இல்லை அக்கல்ல வச்சுக்கிட்டாருனோ என்ன சொன்னாங்க. அப்போ என்னங்க நீங்கள் செருப்பு இப்படி கையில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னோன்னே, உனக்கு அது லேசாக பிஞ்சிருக்குதுன்னு காட்டி அதை நீ அப்படி இது பண்ணிட்ட, ஆனால் இதை தைச்சோம்னா யாரோ ஒருத்தர் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டு அவர் செய்திருக்காராம்மா. அப்போ சில விஷயங்களை நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கல, ஆனால் ஒரு யூனிக்காக அதை ஒரு கதைக்களமாக்கி அந்த தகவலை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் தான் அவங்கெல்லாம் வளர்ந்தாங்க, அதில் தான் அவங்களெல்லாம் பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க கமலஹாசன் பெருசாக யாருக்காவது செஞ்சாரா என்னன்னு தெரியாது, ரஜினி யாருக்காவது செஞ்சாரான்னு தெரியாதுன்னு நிறைய சொல்கிறீங்கல்ல. உண்மையான சில விஷயங்கள் சொல்கிறேங்க. ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நிறைய பேருக்கு அரிசி கொடுத்ததாக ஒரு நிகழ்வை வந்து நான் சின்ன பிள்ளையில சொல்லியிருக்காங்க. கமலஹாசனும் ரஜினியும் சேர்ந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு குறைவில்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க. அதே சமயம் விஜயகாந்த் சாரை பற்றி எல்லாம் பேசும்போது அவரை பேசும்போது எல்லாருமே பாருங்க, இப்போ ரஜினி கமலஹாசன் அப்படி யோசிச்சு பேசுவாங்கல்ல. ஆனால் இந்த இடத்துல விஜயகாந்த் சாரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம வயிற்றுல பிறந்த பையன் இருப்பாங்க இல்லையா, நம்ம கூட அப்படியே பின்னி பிணைஞ்சு பாசமாக நெருங்கி இருக்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வீட்டு பசங்க மாதிரி என் பையனோட படம் ரிலீஸ் ஆகிருக்குதாம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்கள் அமைச்சி சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், எங்கள் அமைச்சி சொன்னதுக்கு. அப்புறம் எங்கள் அப்பத்தான் பேசும்போது என்னென்ன, அலே ஏதோ உன் பையன் நடிச்ச படம் ஏதோ வந்துருக்குதாம்மா, ஒரு 8 நடம் போய் பாட்டு வருவியாம்மா அப்படிம்பாங்க. அப்புறம் வீடெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமா களம் எப்படி நிறைஞ்சு வழுந்துருக்கிறீங்களா, திரையெல்லாம் இதெல்லாம் சிலதெல்லாம் நான் எனக்கு மனசுக்கு நெகிழ்வாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒரே ரூமு தான் இருக்கும், வீடு வந்து வசதியெல்லாம் இருக்காது. ஏன் அவங்க சினிமாவை தேடி ஓடுனாங்க. அதுக்கப்புறம் சினிமாவினுடைய லெவலெல்லாம் இன்னைக்கு இறங்கிருச்சுன்னு தான் சொல்லுவேன். தரத்தை இறக்கிட்டாங்க. அன்னைக்கு தரம் உயர்ந்து இருந்தது. பாமர மக்கள்லேருந்து எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய அஃபர்டபுளான ஒரு ரேட்டில் இருந்துச்சு. நாலனா 20 பைசா 10 பைசாலெல்லாம் நம்ம ஒரு முறுக்கு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அது இருந்துச்சு. இன்னைக்கு உள்ளே போனீங்கன்னா 500 ரூபா இல்லாமல் ஒரு பொருளை நீங்கள் வாங்கி சாப்பிட முடியாது. இது மெயினான விஷயத்த சொல்கிறேன். அப்போ ஒத்த ரூமில் தான் இருக்கும். பொண்ணு கொடுத்துருப்பாங்க, பொண்ணு கட்டியிருப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருப்பாரு. என்ன செய்வாங்க தெரியுமா, காலையிலிருந்து ஆட்டி அரைச்சி குழம்பு ரசம் வச்சு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு அவியலையும் உட்கார வச்சு எல்லாம் வகுத்துக்கும் கொடுத்துட்டு மேட்னி ஷோ சினிமா போயிடும் மத்தியானம். இதெல்லாம் வந்து எனக்கு அப்போ இதுக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது எதுக்குங்கிறதெல்லாம் தெரியாது. தம்பி வந்துருக்கிறாங்க, மாப்பிள்ளை வந்துருக்கிறாங்க, அது பெருசாக சொல்ல மாட்டாங்க. அந்த மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு தம்பி வந்திருக்கிறாருன்னு சொன்னாலும் முடி கஷ்டமாக இருக்குமாமா. எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாமியார் அவங்க மருமக முன்னாடி சீலை போத்தி தான் நின்றுருக்கிறாங்க, கதவுக்கு பின்னாடி நின்று தான் பேசியிருக்காங்க. நிஜமா இந்த காலத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. மருமக கூட வண்டியில் போக மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப மாமன் மச்சான் ஜெயிச்சிருந்தாக்கா பெருசாக நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி தாராபுரம் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு மாமனார் மாமியா புருஷே மச்சின நாத்தனா கொழுந்து இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் சாப்பிட்ற வரைக்கும் பரிமாறுறதுக்கு நிற்கிற மருமக கீழே உட்காரக்கூடாது. இதெல்லாம் உங்களை யாரும் அப்படியெல்லாம் நடங்கன்னு சொல்லலை, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு சொல்கிறேன். அப்போ குடும்பத்தில் அப்படி ஒரு கட்டுக்கோப்பு இருந்துச்சா. அப்போ மேட்னி ஷோ சினிமா தான், மேட்னி ஷோ சினிமா நிறைஞ்சு வழி. அதுலேயே 2 காட்சி 3 காட்சிகள்லாம் இருக்குது.
3 மணி ஆட்டமெல்லாம் இருக்குல்ல, அப்படி சினிமாவுக்கு போயிடுவாங்க. சினிமாவுக்கு போனால் என்ன, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ₹1 டிக்கெட்லேருந்து இருக்குது. சரிங்களா, ₹1 1.25. இப்போ இங்கே நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா சிவசக்தி, சண்முகா, அப்புறம் முத்து தேட்டர். இப்போ நீங்கள் முத்து தேட்டர் எல்லாம் இல்லை, அப்புறம் அது என்னமோ ஒரு ஸ்ரீராம் தேட்டர் என்னென்னமோ சொல்லுவாங்க, நிறையா இருக்குது. அப்போ பணக்கார சினிமா தேட்டருன்னு சொன்னால் எது தெரியுமா, கங்கா யமுனா, காவேரி, அப்புறம் மறுபடியும் அந்த பக்கம் பார்த்தாக்கா அனுபல்லவி, இதெல்லாம் இருக்குது. சரிங்களா, அப்படியெல்லாம் அது வந்து பணக்கார தேட்டரியாமா. பேசும்போது பணக்கார தேட்டரியில் போட்டிருக்குறாங்க அப்படிம்பாங்க. பேசும்போதே அந்த மாதிரி தான். என்னென்னா மாடிப்படி ஏறி போகிறது, இந்த கீழே உட்கார்ற மாதிரி இருக்காது, எல்லாத்துக்குமே சேர் போட்டிருப்பாங்க. முதல்லலாம் சண்முகா தேட்டரு, சிவசக்தி இதுலையெல்லாம் போனீங்கன்னா பெஞ்சு போட்டிருப்பாங்க. சரிங்களா, பெஞ்சி தேட்டருக்கு தான் ₹1 1.25 அந்த பெஞ்சி போட்டிருக்கிற இடத்துக்கு மட்டும். அதுக்கு பின்னாடி இருக்கிறது ₹2,000 டிக்கெட்டு. மேலே டிக்கெட் வாங்கணும், அதாவது கொஞ்சம் அதில் இருக்கிறதே அப்பில் கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லி சொன்னாக்கா ₹5.25. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி வாங்கணும், இன்னும் மேலெல்லாம் பார்க்கணும் ₹10 டிக்கெட்டு. ₹10 டிக்கெட் இல்லை, அது ₹9 9.25 அப்படி ஒரு கணக்கில் வரும். சரிங்களா, ₹8,000 அப்படி கணக்கில் வரும். சரிங்களா, அப்போ அந்த மாதிரி வரும். ஆனால் அந்த மாதிரி வந்தாலும் இன்டர்வல் வரைக்கும் தான் எல்லாம் ஒரு சைடில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் மாறி உட்காந்துருப்பாங்க. என்னென்னா கொஞ்சம் இட வசதியெல்லாம் பண்ணி வச்சு நகுது உட்காந்து பேத்தி தூக்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. கொஞ்சம் சீட்டுகள்லாம் மாறியெல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஆனால் பெஞ்சியில் உட்காரும்போது அப்படி இல்லை, கொஞ்சம் பெஞ்சு காலியாக இருந்தால் அந்த பெஞ்சில் படுத்துகிட்டே படம் பார்த்துக்கலாம், அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்போ அதில் இருந்த ஒரு சந்தோஷத்தை பூரா தொலைச்சிட்டோம். ரெண்டாவது என்னென்னா, அப்போ போட்டிருக்கும் போது கொஞ்சம் எச்சில் துப்புறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ரொம்ப வெத்தலை வாக்கெல்லாம் போட்டு துப்புவாங்க, அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலேயே வந்து பெரும்பாலும் அதை எச்சில் துப்பியிருப்பாங்கங்கிறதுக்கு வேண்டிய ₹1.25 டிக்கெட் வாங்காமல் எங்கள் அப்பா ₹2.25 டிக்கெட் வாங்குவார். என்னென்னா பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, நினச்ச இடத்துல யாராவது எச்சல் துப்பி வச்சுருப்பாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கும் அந்த பக்கெட் வச்சு அதில் மண் போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் அதில் துப்ப மாட்டாங்க, பூரா அந்த முன்னாடி இருக்கிறதுல துப்பிடுவாங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கால் தரையில் நடக்க முடியாது, நடக்காத அளவு பூரா பேப்பர் கிழிச்சு அப்படி பறக்கிட்டுருப்பாங்க. அது இந்த படமெல்லாம் ரஜினி படமெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுனாக்கா இன்னைக்கு நேத்தாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் காலை காட்சி சினிமாவுக்கு போயிட்டு சோறாக்கி எடுத்துகிட்டு போய் காலை காட்சி சினிமாவுக்கு போய் எங்கே பொழுதோட செகண்ட் ஷோ படம் பார்க்கறதுக்கு அப்போ இருந்தே உட்காந்துருந்தோம். எது பாட்சா படத்துக்கு நான் தெரியாதனமாக எனக்கு லைனில் நிற்கிறது அவ்வளோ நேரம் நிற்கிறாங்கன்னு தெரியாமல் பகவதின்னு ஒரு அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த அம்மாவை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு கை காமிச்சிட்டேன். கை காமிச்சது தான் போடும், அது கிட்டத்தட்ட அது ஒரு 10 20 பேர்த்த கூட்டிகிட்டு வந்துருக்குது. அது நடுவில் வந்து நின்றுச்சு. எங்கள் வீட்டில் என்னை அடிக்காத அடி இல்லை, அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா டிக்கெட் வாங்குறதுக்கு நாங்களே காலையில் இருந்துருக்குறோம், அப்புறமா இப்படி வந்துட்டு என்ன பண்ணுறது. ஆனால் ஒரு வழியாக அவங்க என்ன சொன்னாங்க, இன்னைக்கு பாரு டிக்கெட்டை மட்டும் கிடைக்காம போட்டு இன்னைக்கு உன்னை மிதிக்கிறேன் பாருன்னு. எங்கள் மாமா எங்கள் சித்தப்பா எல்லாம் என்னை அடிக்கிறாத போகிற அவ்வளோ திட்டுறாங்க. உங்களே ஏன் கூட்டிகிட்டு வந்தேன், நீ விட்டு போட்டு வந்துட்டு போயிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா ரஜினி படம்னா அப்படி வருது. எங்களுக்கு வந்து ரஜினி கமல்னால பிரித்து பார்த்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த படமாக இருந்தாலும் அந்த ரஜினி கமல் அப்படின்னாலே ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அப்புறம் என்னோட பெரியவங்க மாமா மாதிரி ஒரு மாமா வயசில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க எல்லாம் ஒட்டுக்க சேர்ந்து தான் அந்த கட் அவுட்டெல்லாம் வைப்பாங்க. அப்படி கட் அவுட் வைக்க போன இடத்துல தான் மாமாவோடைய ஃப்ரெண்டு வந்து மேலே கட் அவுட் மேலேருந்து கீழே வந்து கை காலெல்லாம் உடஞ்சிருச்சு. பட் வந்து உயிருக்கு ஆபத்தில்லை, மறுபடியும் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ அது வந்து அவ்வளோ பெரிய கட் அவுட் அடிச்சிருந்தாலும் அவன் தான் மேலே இருந்தான். மறுபடியும் ரெடி ஆகி மறுபடியும் கட் அவுட் வைக்கிறப்ப அவங்க தான் மேலே இருந்தாங்க. கட் அவுட்னா என்ன, சும்மா இன்னைக்கெல்லாம் இவங்கெல்லாம் பார்க்கறது என்னங்க விளம்பர கட் அவுட்டு. அன்னைக்கு வச்சாங்க அவன் 60 அடிக்கு வைக்கிறேன், 70 அடிக்கு வைக்கிறேன், ஆச்சா போச்சான்னு ரஜினியோட கட் அவுட்டெல்லாம் தொட்ட முடியுமா, அப்படி இருக்கும். சரிங்களா, ஒரு விதமான அந்த ஒரு சந்தோஷங்களே இழந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அது. சரிங்களா, அப்போ அப்படி இருந்துச்சா. அப்போ இந்த சந்தோஷத்துக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு மேட்னி ஷோ சினிமா போனோம். மேட்னி ஷோ சினிமா ஃபர்ஸ்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு செகண்ட் ஷோக்கு இருந்தாலும் செகண்ட் ஷோ பார்த்துட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி இல்லை, நம்ம வந்து மேட்னிக் போக முடியாது, ஃபர்ஸ்ட் ஷோக்கு தான் போக முடியும்னா 5 மணிக்கு போடுறதுக்கு போவாங்க, 5 மணி முன்னாடி.
அதில் போயிட்டு கையோட 3வது ஆட்டம் பார்த்துட்டு தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து நைட்டு செகண்ட் ஷோ பார்த்துட்டு 3வது ஆட்டம்னு ஒன்று இருக்குது, அது பேர் 3வது ஆட்டம்பாங்க. 3வது ஆட்டத்தில் முடியும் போது 3-3:30 நாளுக்கெல்லாம் வெளியே வர முடியும் சினிமா தேட்டருக்குள்ளேருந்து. அன்னைக்கெல்லாம் ஜாலி, 4 ஜாலி, அவ்வளோ ஜாலி. இவ்வளோ வண்டி வாகன நெரிசல்கள்லாம் கிடையாது, மரங்கள்லாம் இருந்துச்சு. ரோட்டில் வர நடு ரோட்லையெல்லாம் குட்டிக்காரன் நடிப்போம். 2 பக்கம் மரங்கள் நிறைய இருந்தது. அந்த மரங்கள் நிறைய இருக்கும்போது ஒரு காத்தோட்டமாக நடந்து வருவோம். நீங்கள்லாம் என்னங்க 2000 வாழ்க்கை 99 வாழ்க்கைன்னு எல்லாம் என்னென்னமோ 99 கடைசியெல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்களாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 2000 இருந்து வந்தவங்களாம் தான் ரொம்பவுமே சபிக்கப்பட்டவங்க மாதிரி. அப்போ இந்த ரோட்டில் அந்த வண்டி எங்கேயோ வரும், ஆனால் தெரியும் குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே வருதுன்னு சொன்னால் நடு ரோட்டில் நடக்க மாட்டோம். என்னன்னா ஆள் இல்லாத நேரம் இல்லையா, வண்டி கொஞ்சம் வேகமாக வரும், பெரிய பெரிய ராலிங்க தான் அந்த நேரத்தில் வரும். அப்படியெல்லாம் வரும்போது ராலிகள்லாம் 3 மணிக்கு போது வரவே வராது. பெரும்பாலும் இந்த 2 மணி ஆட்டமெல்லாம் முடிச்சுட்டு வர பாருங்க, அந்த 2 மணிக்கெல்லாம் வர பாருங்க, 1 மணி 2 மணிக்கெல்லாம் சப்ஜாலாக எல்லா இடமும் சைலண்ட்டாக இருக்கும். அப்போ அதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எங்கள் மாமா எங்கள் சித்தப்பாங்கெல்லாம் சொன்னால் எல்லாம் என்ன ஒரு 5 வயசுக்கு மூத்தவங்க, 6 வயசுக்கு மூத்தவங்க, அதை ரொம்ப அதிகமாக சொல்லணும்னா 10 வயசுக்கு மூத்தவங்க அப்படி தான் இருப்பாங்க. எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வண்டி அடிப்பாங்க, ரோடெல்லாம் பேசிட்டு வருவாங்க, சந்தோஷம் வேகமாக நடந்து வருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து போனால் 5 பேர் சேர்ந்து போனோம்னாலாம் கிடையாது. எங்கள் கொள்ளு பாட்டிக்கு ஒரு மகன் 5 பிள்ளைங்க, சரிங்களா? அதில் ஒருத்தங்க வந்து தூரமாக இருக்கிறாங்க, அதனால் அவங்க அதிகமாக வரமாட்டாங்க. மீதி இருக்கிற 3 பிள்ளைங்க அவங்க வாரிசு, அவங்களோட பேத்தி பேரங்க, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போகும்போது 50 பேர் 60 பேர் சேர்ந்து. ஏன்னா பக்கத்து வீட்லேயும் வந்துடுவாங்க, அது வேறு அவங்க குடும்பத்தோடு போகிறாங்களாம்மா கண்ணி போயிட்டு வாங்க. இதில் வந்து ரிவ்யூ கொடுக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெகுலராக சினிமா ஃபஸ்ட்டு இதுன்னு பார்ப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட உட்காந்து அந்த படத்தோட கதையை கேட்பாங்க. இந்த படம் வந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு போக முடியுமா, அந்த பிள்ளைகளெல்லாம் வச்சுட்டு பார்க்க முடியுமா? சில படங்கள்லாம் வந்து அப்போ இருந்தே தவிர்த்துட்டு தான் வந்தாங்க. இல்லை இதெல்லாம் நம்மளாம் ஒட்டுக்கா போய் பார்க்குற படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போவாங்க. அம்மா கூட இப்படி பொம்பளைகளாக போகிறாங்கல்ல, அப்போ கூட்டிகிட்டு போவாங்க. பசங்களாக போகும்போதோ அப்பா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, மாமா, மாமன், மச்சன் இவங்களோடெல்லாம் சேர்ந்து போகிறதுக்கு சில படங்கள்லாம் தவிர்த்துட்டாங்க, சரிங்களா? இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன்.